அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் கீழமை நீதிமன்றங்களில், அதாவது முன்சிப் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு முதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் வரையில் அனைத்து வழக்குகள் மற்றும் அதனை சார்ந்த இடைக்கால மனுக்கள், குறிப்புகள் அனைத்தையுமே கணினி வழியாக இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையை கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நீதிமன்றங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற கணினி உலகத்தில் அனைத்துமே பதிவேற்றம் செய்ய வேண்டியதிலே தவறில்லை. ஒரு காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுதிய காலங்கள், அந்த ஓலைச்சுவடிகளில் எழுதிய அத்துணை இலக்கியங்கள், அந்த கால நடைமுறைகள், இதையெல்லாம் பத்திரமாக பாதுகாக்க அச்சு தேவைப்பட்டது. பிறகு புத்தகமாக அச்சேற்றப்பட்டது, நூலகங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆய்வு நிலையங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சிகள் என்றெல்லாம் அந்த காலத்தினுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக அந்த நடைமுறைகளை பின்பற்றி வந்தோம். இன்றைக்கு அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஆவணப்படுத்தல் என்பது கணினிமயமாகி இருக்கிறது. அது கட்டாயம், காலத்தினுடைய கட்டாயம், நிச்சயமாக தேவை. ஆனால் நீதிமன்றங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற கணினி வழி பதிவேற்றம் என்பது ஒரு வழக்கை ஒரு வழக்காடி உரிமை வழக்கோ அல்லது அரசாங்கம் தொடுக்கிற குற்றவியல் வழக்காக இருந்தாலும் முதலில் அந்த வழக்கினை அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிற பொழுது வழக்காடியாக பிரைவேட் கம்ப்ளைண்ட், அதாவது தனிநபர் புகாராக அல்லது தனிநபர் தாக்கல் செய்கிற உரிமை வழக்காக இருந்தால் அவர் தாக்கல் செய்கிற மனு, அதனை சார்ந்த ஆவணங்கள், அதற்கு தேவையான நீதிமன்ற நடைமுறைகள் பிரகாரம் இருக்கக்கூடிய படிவங்கள், அதற்கான நீதிமன்ற கட்டணத்தை முறையாக தாக்கல் செய்கிற பொழுது எளிமையாக கணினியிலே பதிவேற்றம் செய்து விடலாம். அதில் பெரிய சிரமம் இருக்கிறதா எனக்கு தெரியலை. அது தவறும் கிடையாது. ஏன்னா அந்த வழக்கினுடைய அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக நீதிமன்றத்தினுடைய அந்த வெப்சைட்டில், இணையதளத்தில் ஏற்றுவதிலே பிரச்சனை இல்லை. அதில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஒரு நாள் முன்ன பின்ன ஏற்றிடலாம். ஆனால் ஒரு வழக்கு நடைமுறையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, டேக்கன் ஆன் ஃபைல், கோப்பிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடைமுறையில் எவ்ரி ஹியரிங் மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை அந்த வாய்தாவிற்கு அந்த விசாரணைக்கு வருகிற பொழுது அந்த நேரங்களில் அந்த தரப்பினருக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் ஒரு குறிப்பு தாக்கல் செய்வார் அல்லது ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்வார். அந்த இடைக்கால மனுவிற்கு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு அந்த நம்பர் என்னைக்கு அதில் விசாரணை ஏற்படுதுங்கிறத ஒரு குறிப்பு மூலமாக நோட்டீஸ் அதர் சைடுக்கு கொடுக்கறது மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அல்லது திடீரென ஒரு எதிருரை கவுண்டர் தாக்கல் செய்கிற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதிர் வழக்குரை தாக்கல் செய்கிற மாதிரி இருக்கும். அல்லது அந்த நபர் புதிதாக ஒரு நபரை சேர்க்கிறது மாதிரி இருக்கும், ஒரு நபரை எடுக்கிறது மாதிரி இருக்கும். திருத்தல் மனு போடுறது மாதிரி இருக்கும், திருத்தல் மனுவுக்கு ஒரு மனு போடுறது மாதிரி இருக்கும், திருத்தல் பிராது கொடுக்கறது மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு வாய்தா கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி வாய்தா கேட்குற சூழ்நிலை வந்தால் அந்த வாய்தாவுக்காக ஒரு அட்ஜான் பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி வரும். ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுக்கணும்னு ஒரு டைம் கோர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கொடுக்க முடியாமல் போயிருக்கும். அதை டயத்தை என்லார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடைக்கால மனு கொடுக்குற மாதிரி வரும். இது எல்லாமே நான் குறைவாக சொல்கிறேன் சிவில் வழக்கில். இது அன்றாடம் ஒரு சிவில் வழக்கில் நடக்கிறது. கிரிமினல் கோர்ட்டில் என்ன நடக்கும்? குற்றவியல் நீதிமன்றங்களில் விசாரணைக்காக எதிரி அழைக்கப்படுவார். எதிரி அன்னைக்கு 10 எதிரி இருக்கிற இடத்துல 3 எதிரிகள் வராமல் இருப்பாங்க. 3 எதிரிகளுக்கு ஒரு மனு, ஆப்சண்ட்டுக்காக ஒரு மனு கொடுப்போம். திடீர்னு ஒரு எதிரி கூடுதலாக வந்திருப்பார் அல்லது 4 பேர் வந்திருப்பான்னு நினைப்பா, திடீர்னு ஒருத்தர் வராமல் இருப்பார். அப்போ அந்த அவருக்கும் சேர்த்து நம்ம ஆப்சண்ட்டுக்கு மனு கொடுக்குற மாதிரி, டிஸ்பென்ஸுக்கு கொடுக்குற மாதிரி வரும். அவர் வரல இன்னைக்கு, அவரை அதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விட்னஸை கூடுதலாக சாட்சிகள், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூடுதல் சாட்சிகளை ஏற்றுறதுக்கு ஒரு மனு கொடுக்குற மாதிரி வரும். அல்லது ரீகால், ஏற்கனவே விசாரித்த சாட்சியை மீண்டும் அழைத்து விசாரிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு மனு கொடுக்குற மாதிரி வரும். பிணை மனுக்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட சொத்து, வழக்கு சொத்தை இடைக்காலமாக அந்த உரிமையாளர்கிட்ட ஒப்படைப்பதற்கான ஒரு மனு கொடுக்கறது மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி சூரிட்டி ஜாமீன்தாரர்கள், அவர்களுக்கு கொடுக்குற ஜாமீன்தார்கள், அந்த பாண்டு கொடுக்குறவங்க, அவங்களுடைய அந்த குறிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். சொத்து விவரங்கள் கொடுக்குற மாதிரி வரும். வழக்கில் களவாடப்பட்ட பொருளாக இருந்தால் அதுக்கு சொந்தமான உரிமையானவர் அந்த வழக்கில் களவாடப்பட்ட பொருளை உரிமையாளர் கேட்டு திரும்ப கேட்கறதுக்கான மனு தாக்கல் செய்கிற சூழ்நிலைகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டரிம் அப்ளிகேஷன்ஸு பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நிறைய இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு மனு கேட்கலாம், பாஸ்போர்ட்டை திரும்ப ஒப்படைங்கன்னு சொல்லி மனு கேட்கலாம், நடந்து முடிந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கேட்கலாம், காப்பீஸ் கேட்கலாம். ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான இடைக்கால மனுக்கள் கீழமை நீதிமன்றங்களில் அன்றாடம் குற்றவியல் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, குடும்ப நல நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சார்பு நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, ஆக்சிடெண்ட் மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் பார்க்கக்கூடிய ட்ரிபியூனலாக இருந்தாலும் சரி, வாடகை கட்டுப்பாட்டு நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நீதிமன்றம் பல்வேறு வகைகளில் அதை ஆக்ட் பண்ணும் சில நேரங்களில். ஆக இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்கள்லையும் செஷன்ஸ் கோர்ட்டில் இருந்து கீழே முன்சிப் கோர்ட் வரையில், செஷன்ஸில் இருந்து அதாவது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து கீழே முன்சிப் கோர்ட் வரையிலையும் சரி, மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலேருந்து கீழே நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் வரையிலையும் சரி, தொடர்ந்து நமக்கு என்னென்னா பல்வேறு மனுக்கள் அன்றாடம் தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். இதை இப்போ இருக்கிற இ-ஃபைலிங் நடைமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புதுக்கட்டும் நீங்கள் இ-ஃபைலிங் பண்ணணும், திருப்பி இடைக்கால மனுக்களையுமே நீங்கள் அன்றாடம் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக பாஸ் ஓவர் பண்ணிவிட்டு கீழே போய் இ-சேவை அந்த இ-ஃபைலிங் மையத்தில் போய் கொடுத்துட்டு அந்த கொடுத்ததற்கானதை திருப்பி கொண்டாந்து ஃபிசிக்கலாக கொடுக்கணும்னு சொல்லையில் எத்தனை பேருக்கு வேலைன்னு கேளுங்க. கட்டு பாஸ் ஓவர் பண்ணி வச்சிடணும். நீதிபதி திருப்பி இ-ஃபைலிங் முடித்து வார வரைக்கும் நீதிபதி அந்த கட்டில் வாய்தா போட முடியாது. அந்த இடத்துல இ-ஃபைலிங் போனால் எல்லா வழக்கறிஞரும் அந்த இடத்துல க்யூவில் நின்று 2-3 கம்ப்யூட்டர் இருந்தால் ஓகே. ஒரு கம்ப்யூட்டர் தான் வச்சுருக்காங்க எல்லா கோர்ட்லேயும். இப்போ இந்த இடத்துல காற்றுக்கு நின்று அதை கொடுத்து வர்றதுக்குள்ளே சாப்பாட்டு டைம் வரும், கட்டை பாஸ் ஓவர் பண்ணி வச்சுருப்பாங்க. கோர்ட்டு ஸ்டாஃபும் அந்த வாய்தா போட முடியாது, கோர்ட்டு ஸ்டாஃபும் வெயிட் பண்ணணும். ஒருவேளை சர்வர் ப்ராப்ளமாக ஏற்ற முடியாமல் போகும். அப்போ கட்டு என்ன மாதிரி ரீபோஸ்ட் ஆகுங்கிறது பல வகையில் நீதிபதிகளுக்கும் நீதிமன்ற பணியாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இ-ஃபைலிங்கில் வேலை செய்கிற அந்த கிளார்க்குக்கும் இதற்காக வழக்கு வாய்தாவுக்கு கேட்டு தெரிஞ்சு கொள்வதற்காக இருக்கக்கூடிய கிளைண்ட்டு வரையில் இவ்வளோ பிரச்சனைங்க. இந்த பிரச்சனைகளை நீதிமன்றங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றம் இதனை மறு ஆய்வு செய்து இ-ஃபைலிங் நடைமுறையில் முதலில் ஃபைல் பண்ணுகிற பொழுது அது இ-ஃபைலிங்கில் கொண்டு வந்தால் ஏற்புடையது. இடைக்கால மனுக்களை அனைத்தையும் நீங்கள் இ-ஃபைலிங்கில் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக செயல்முறையில் ஏற்புடையதாக இருக்காது. பிராக்டிக்கல் சிக்கல் நிறைய இருக்குது. அதை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் பரிசீலனை செய்து மக்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், கீழமை நீதிமன்றத்திலே பணியாற்றுகிற நீதித்துறை பணியாளர்கள், கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் அனைவருடைய அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை உணர்ந்து இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞராக பொதுமக்களின் சார்பாக வழக்காடிகளின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.